பிரைஸ் த லார்ட். இன்னைக்கான வசனம்: கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இன்னைக்கு கூட வேதத்திலிருந்து தாவீது ராஜாவோட வாழ்க்கையை பார்ப்போமானால், அவர் ஒன்றும் சொகுசான வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் வாழலைங்க. தன்னோட வாலிப நாட்களில் அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தப்போ பகலின் வெயிலையும் இரவின் குளிரையும் தாண்டி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். சங்கீதம் 34 எழுதும்போது தன்னோட மகன் அபிமெலேக்கினால துரத்தி விடப்பட்டிருந்தார். அவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பாடுகளை, அநேக துன்பங்களை அனுபவித்தார். ஆனால் அவர் கர்த்தருக்கு ஒருபோதும் நன்றி சொல்லாமல் இருந்ததே இல்லைங்க. கடினமான நேரங்களையும் நாம் தேவனை துதிக்கிறோமா என்று தான் தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் நம்மளோட துதியில் பிரியப்படுகிறவர். நம்மளோட வாழ்விலும் தாழ்விலும் நம் தேவனை நன்றியோடு துதித்தோமானால் நம் வாழ்க்கையே மாறி போகுங்க. அதனால் வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களை பார்க்காதீங்க, அந்த துன்பங்களை நீங்கள் யோசிக்காதீங்க. ஆண்டவரை மட்டும் துதிச்சுக்கிட்டே இருங்க. எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையே மாறுங்க. ஆமென்.